ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. ரேகா ஃபேமிலிக்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். ரேகா ஃபேமிலியில் கண்டினியூவாக தொடர்ந்து வீடியோஸ் நிறைய ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடிட் பண்ணி என்னால் போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக போடுறேன். இது வரைக்கும் ரேகாஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் சீரீஸ் தாங்க. ஏற்கனவே 3 சீரீஸ் நான் போட்டிருக்கேன் ஹோம்ஸ் சம்மந்தமாக. நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் சீரீஸில் நம்ம புது வீட்டுக்கு எங்கள் டைல்ஸ் எப்படி எடுத்தோம், என்ன மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணோம், அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய வீட்டை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ட்ரீம் ஹவுஸ் தான், மினி ட்ரீம் ஹவுஸ். அந்தளவுக்கு சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே டைல்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி பெயிண்டிங் எப்படி பண்ணேன், அதில் என்னென்ன சொதப்பல் பண்ணேன் எல்லாமே. ஏன்னா எனக்கும் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி செலக்ட் பண்ணணும் என்னன்றது ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. வாங்க அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டோட அவுட் போர்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டைல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் தரைக்கு மட்டும்தான் போடலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் போர்ட்டிகோவுக்கு டைல்ஸே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வால் டைல்ஸ் மட்டும் அது ஒண்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட் தான் போட்டோம். ஷெல்ஃப்ஸ் எல்லாவும் கிரானைட் தான் போட்டோம். நாங்கள் எல்லா டைல்ஸுமே கிருஷ்ணகிரியில் தான் எடுத்தோம். பெட்ரூமுக்கு, ஹாலுக்கு எல்லாமே தரைக்கு மட்டும்தான். 2 பாத்ரூமுக்கு மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி டைல்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. டைல்ஸில் பார்த்திங்கனாக்கா பெரிய ஷோரூமில் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பெரிய ஷோரூமில் போய் தான் எடுத்தோம். அங்கே வெரைட்டிஸ் நிறையவே இருந்தது, ரேட்டும் பரவாயில்லையாக இருந்தது. அப்புறம் சிங்கிள் லேயர், டபுள் லேயர்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. எடுக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்ககிட்டயே கேட்டு செஞ்சு பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் பிடிச்ச மாதிரி டைல்ஸ் ஓரளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குற டைல்ஸுலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த டைல்ஸ் தான். அது எப்படி ஒட்டிட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கோட பெயிண்டிங்கோடு இருக்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். வால் டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தாட்டில் தான் எடுக்கணும், அந்த தாட்டில் எடுக்கணுன்ட்டு நான் எந்த ஐடியாவும் இல்லாத போனேன். டைல்ஸ் எடுக்க போகிறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் சட்டுன்னு உங்களால் செலக்ட் பண்ணி டைல்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கிள் லேயர், டபுள் லேயர், ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்னு இருக்குது. இப்போ பிளாஸ்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டான ஃபிகரை நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.